ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் படிப்பு சென்ட்ரல். இந்த வீடியோவில் நம்ம மெஷின் லேர்னிங் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு கூகுள் ப்ரொவைட் பண்ணுற ஃப்ரீ கோர்சஸ் பற்றி பார்ப்போம். நம்ம அந்த ஃப்ரீ கோர்சஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் படிப்பு சென்டர்லேருந்து வர எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கூகுள் ப்ரொவைட் பண்ணுற ஃப்ரீ மெஷின் லேர்னிங் கோர்சஸ் பற்றி பார்ப்போம். ஸோ மெஷின் லேர்னிங் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு கூகுள் செப்பரேட்டாக ஒரு பிளாட்ஃபார்மே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மெஷின் லேர்னிங் ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப குவாலிட்டியான லேர்னிங் மெட்டீரியல் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் இருக்க கோர்சஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பேசிக்காக அவங்க ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் லெவல் கோர்சஸ்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மெஷின் லேர்னிங் பற்றி எதுவுமே தெரியல, இப்போ தான் லேர்ன் பண்ண போறீங்கன்னா நீங்கள் இந்த ஃபவுண்டேஷனல் லெவல் கோர்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபவுண்டேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கோர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு மெஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங் கிராஷ் கோர்ஸ், தேர்ட் ஒன் ப்ராப்ளம் ஃப்ரேமிங், ஃபோர்த் ஒன்று டேட்டா ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபீச்சர் இன்ஜினியரிங், ஃபிஃப்த் ஒன்று டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். ஸோ இந்த மாதிரி 5 கோர்சஸ் அவங்க ஃபவுண்டேஷனல் லெவலில் கொடுத்துருக்காங்க. மெஷின் லேர்னிங்னா உங்களுக்கு என்னென்ன தெரியலனா கூட நீங்கள் இந்த கோர்சஸ் எடுத்து லேர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ். ஸோ இந்த அட்வான்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 கோர்சஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபவுண்டேஷனல் லெவல் கோர்சஸ்லாம் எடுத்துகிட்டு மெஷின் லேர்னிங் பற்றின பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு கோர்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 6 கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் ஃபர்ஸ்ட் ஒன்று டெசிஷன் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், தேர்ட் ஒன்று கிளஸ்டரிங், ஃபோர்த் ஒன்று ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்ஸ் கேன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இமேஜ் கிளாசிஃபிகேஷன், ஃபேர்னஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஏபிஐ. ஸோ இந்த மாதிரி 6 கோர்ஸ் இருக்குது அட்வான்ஸ் லெவலில். இந்த ஃபவுண்டேஷனல் அண்ட் அட்வான்ஸ்டு கோர்சஸ் இல்லாமல் கைட்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணாங்க. ஒரு 4 கைட் இருக்குது. ரூல்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங், பீப்புள் ப்ளஸ் ஏஐ கைட் புக், டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், குட் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி 4 கைட் இருக்குது. அண்ட் க்ளாசரிஸ்னால் ஒன்றும் இல்லை, இதில் ஒரு சில டேர்ம்ஸ் வரும். இப்போ கிளஸ்டரிங்னா அது என்ன அப்படின்றது நமக்கு புரியாது. ஸோ அது என்ன அப்படின்றது சும்மா ஒரு டெஃபினேஷன் மாதிரி. க்ளாசரிஸ்ன்றது டெஃபினேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது இங்கே ஃபுல் க்ளாசரி நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். என்னென்ன டேர்ம்ஸ்க்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இது, இந்த கூகுள் ப்ரொவைட் பண்ணுற மெஷின் லேர்னிங் கோர்சஸ்லாம். ஸோ இதில் இப்போ எப்படி என்ரோல் பண்ணணும் அப்படின்ற நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நான் உங்களுக்கு இந்த பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் இங்கே இந்த லிஸ்ட்லேருந்து ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபவுண்டேஷனல் கோர்சஸ் அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்லேயே போக சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இன்ட்ரோடக்ஷன் டு மெஷின் லேர்னிங் முடிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். எந்த கோர்ஸ் வேணுமோ சிம்பிளாக அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் சம்டைம்ஸ் நீங்கள் டேரெக்டாக கோர்ஸ்க்கு போயிடுவீங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டார்ட் கிராஷ் கோர்ஸை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மெஷின் லேர்னிங் கிராஷ் கோர்ஸ் டென்சார்ஃப்ளோ ஏபிஐஸ்க்கான ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 25 லெசன் இருக்குது, 30 எக்ஸசைசஸ் இருக்குது. அண்ட் இந்த எல்லா கோர்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளில் இருக்க ப்ரொஃபஷனல்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் உங்களுக்கு ரியல் வேர்ல்டில் மெஷின் லேர்னிங் நீங்கள் லேர்ன் பண்ணுற டாபிக்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கலாம். ஒரு சில ரியல் வேர்ல்டு கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 hours கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக கிளிக் பண்ணி இந்த லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ராப்ளம் ஃப்ரேமிங் கோர்ஸ் எடுக்கணும்னு நினச்சா அதை கிளிக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நீங்கள் டேரெக்டாக கூட கோர்ஸ் பேஜுக்கு போயிருவீங்க. ஸோ இது டேரெக்டாக கோர்ஸ் பேஜுக்கு நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் 2 விதமாகவும் இருக்கும். எல்லா கண்டென்ட்டுமே வீடியோ கண்டென்ட் இல்லை. ஒரு சில கண்டென்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக. ஸோ நீங்கள் இப்போ ஒரு செக்ஷன் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளாக நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்குது. ஆனால் வீடியோ கண்டென்ட்டும் ஒரு சில கோர்ஸில் இருக்கும். இப்போ இந்த மெஷின் லேர்னிங் கிராஷ் கோர்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே ஸ்டார்ட் கிராஷ் கோர்ஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வீடியோ கோர்ஸ் தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 90% வீடியோ கோர்ஸ் தான் நினைக்கிறேன் இதில். ஸோ நீங்கள் சிம்பிளாக இந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணி லேர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நெக்ஸ்ட் வீடியோ லெக்சர் கிளிக் பண்ணி அடுத்த லெசனுக்கு போய் அதை வாட்ச் பண்ணி லேர்ன் பண்ணலாம். ஸோ கோர்ஸ் கண்டென்ட் அதாவது டைப் ஆஃப் கண்டென்ட் உங்களுக்கு போத் வீடியோ டெக்ஸ்ட் இந்த எல்லா ஃபார்மேட்லையும் இருக்குது. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இத்தனை கோர்சஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெஷின் லேர்னிங்னா என்னென்ன தெரியலனா கூட இந்த கோர்சஸ்லாம் எடுக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்திங்கன்னா, அதாவது ஃபவுண்டேஷனல் லெவல் கோர்ஸ்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றிலாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெஷின் லேர்னிங் கோர்சஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் படிப்பு சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.